Let's see intermolecular hydrogen bonding. Let's see intermolecular hydrogen bonding. Previous video we discussed intramolecular hydrogen bonding. Now we are going to discuss about intermolecular hydrogen bonding. Intermolecular definition 2 more question கேட்டால் சரி. Intermolecular hydrogen bonding அப்படின்னா பாருங்க, intermolecular hydrogen bonds occur between the two separate molecule. For examples இது கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். H bond F, hydrofluoric acid, H bond F. This is another hydrofluoric acid, that is separate molecule. That bond is covalent bond. Here covalent bond. Where is hydrogen bond occur? Hydrogen bond occur represent dotted lines. Okay, dotted lines. So இதான் hydrogen bond. செப்பரேட் மாலிகுல் கடையில் பெட்வீன் தி மாலிகுல் இருக்குது. இது ஒரு மாலிகுல், ஸோ இது ஒரு மாலிகுல்ஸ் எக்ஸ்பிளலாம். ஸோ ஆனால் மெயினாக என்ன இருக்கணும்னா ஹைட்ரஜன் இருக்கணும், அது எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமாக இருக்கணும். எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் சச்சஸ் கேன் யூ ஆன்சர் மீ? ஓகே, எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பீரியாடிக் டேபிள், which elements has high electronegativity in the periodic table? ஸோ இது தேர்ட் லெசனுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. Fluorine is a high electronegativity among the halogens. Okay. Next, and then oxygen, and then nitrogen. Okay. So, அப்போ hydrogen bond that is covalent bond. Separate molecules, another hydrogen form. Okay. So, இது கடையில் ஃபார்ம் ஆகும். இது மைனஸ், இது போலாரிசர், இது மைனஸ், இது ப்ளஸ். ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவ் ஆகும். இது ப்ளஸ், இது மைனஸ். ஸோ அப்போ இது ரெண்டு கடையில் தான் இன்ட்ராக்ஷன் ஆகணும். இங்கே போய் இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாது. தட் இஸ் ரெண்டு மாலிகுல்ஸ் இருக்கணும். இது எப்படி சார் ஒரு ஜிக்ஸாக்ல எழுதலாம், அப்படி சிம்பிளாக அதை பாருங்க. H ஒரு 3 மாலிகுல்ஸ் இருக்குன்னா H அப்படி ஒன் ஆகிடும். அப்படியே ஜிக்ஸாக போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் F. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு ஜிக்ஸாக்ல செயின் மாரி HF ரீட் பண்ண முடியும். டாட் வச்சுருக்கோம் பாருங்க, இதான் ஹைட்ரஜன் பாண்ட். இது ஹெச்மா, இது F. கிளியராக பார்த்து சும்மா ஏதாவது பார்த்துட்டு எழுதணும். ஸோ இது கூட ஒரு எக்ஸாம்ஸ் எழுதலாம். Intermolecular, that's intermolecular hydrogen bonds occur between the two separate molecules. They can occur between a number of unlike molecules. Same molecule or different molecule இருக்கலாம். As long as hydrogen donors and acceptor are present in the positions which enable to hydrogen bonding interactions. For example, intermolecular hydrogen bonds can occur between ammonia themselves, between water molecules, between our water molecules themselves, அல்லது between the water and ammonia molecules. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மோனியா கடையிலே ஃபார்ம் ஆகலாம். அம்மோனியாங்கிற H, ஸோ H இங்கே H, ஸோ அனதர் H, NH. ஸோ இந்த எண்ணுக்கு H. திஸ் அம்மோனியா மாலிகுல் கிடையாது தெம்செல்ஸ், அவை கூட ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்லைன்னா ஸோ அம்மோனியா ப்ளஸ் வாட்டர் கிட்ட ஃபார்ம் ஆகலாம். அம்மோனியா ஃபார்முலா என்னது? NH அம்மோனியா ஃபார்முலா. வாட்டர் ஃபார்முலா H2O, H bond O. இப்போ எங்கே பாண்ட் ஆகும்? இங்கே இருக்கக்கூடிய H, இங்கே இருக்கக்கூடிய O கூட பாண்ட் ஆகும். டு அண்டர்ஸ்டாண்ட்? இது பெட்வீன் தி வாட்டர் மாலிகுல் அண்ட் அம்மோனியா மாலிகுல் இல்லை தெம்செல்ஸ், அது கூட ஃபார்ம் ஆகலாம். ஆனால் பெட்வீன் டிஃப்ரெண்ட் மாலிகுல் ஆர் சேம் மாலிகுலாக இருக்கலாம். ஹைட்ரஜன் பாண்ட் அக்கர்ஸ் சேம் மாலிகுல் ஆர் டிஃப்ரெண்ட் மாலிகுலாக. intermolecular hydrogen bonds can occur between the ammonia molecule அல்லது between the ammonia molecule themselves அல்லது between the water molecules themselves or between the ammonia and water molecules. இதுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிக்கலாம், இது இன்னொரு அம்மோனியா எடுத்துக்கலாம், ஆனால் பெட்வீனில் இருக்கணும். ஓகே, கேன் யூ ஆன்சர் மீ? வாட் இஸ் திஸ்? அம்மோனியா. ஓகே, ஸோ இது ஹைட்ரஜன் பாண்டா? நத்திங். இப்படி பாண்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஹைட்ரஜன் யார் கூட பாண்ட் ஆகணும்? எலக்ட்ரோநெகட்டிவ் தான் பாண்ட் ஆகும். அப்போ இதில் எங்கே சான்ஸ் இல்லை. இது கூட இந்த பாண்ட் வந்து நார்மல், தட் இஸ் கோலன் பாண்டு. ஸோ இப்போ அடுத்ததில் இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள் NH3. ஸோ இது இப்படி ஃபார்ம் ஆகலாம். இதான் தெம்செல்ஸ் மீனிங்ஸ். அம்மோனியா கிடையாது, இது ஒரு அம்மோனியா மாலிகுல், இது ஒரு அம்மோனியா மாலிகுல். தெம்செல்ஸ் தான் பெட்வீன் தி மாலிகுல், சேம் மாலிகுலாக இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். டிஃப்ரெண்ட் லைக் தட் வாட்டர் பாருங்க, NH3 வாட்டர் ஃபார்முலா O bond H. ஸோ அப்போ இந்த ஹெச்சுக்கும் இந்த O, ஸோ இப்படி போகும். ஏன்னா ஆக்சிஜன் 2 டைம் பாண்ட் ஆகும். ஓகே, அந்த டாட் பாண்ட். டு அண்டர்ஸ்டாண்ட்? இதான் பெட்வீன் தி அம்மோனியா அண்ட் வாட்டர் மாலிகுல். இல்லை வாட்டர் மாலிகுல்களே ஃபார்ம் ஆகும். வாட்டர் மாலிகுல் between the water molecule, இல்லை between the ammonia molecule, இல்லை between the ammonia and water molecules. அப்போ வந்து ஹைட்ரஜன் பாண்ட் யூஸ் பண்ணலாம். அது இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்.
இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் எக்ஸாம்ஸ் கேன் அக்கர் between the ammonia molecule themselves. between the ammonia molecule themselves, அம்மோனியா மாலிகுலுக்கு இடையே இன்னொரு அம்மோனியா ரெண்டு அம்மோனியா மாலிகுல்ஸ், நிறைய லாட் ஆஃப் அம்மோனியா மாலிகுல்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்து between the வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு இடையே நிறைய வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா வாட்டர் அண்ட் அம்மோனியா மாலிகுல்ஸ்க்கு இடையில். டு அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் புரியுதா? ஓகே, ஸோ இதான் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸு. எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னது? வாட்ரு, அம்மோனியா, ஆல் ஆல்கஹால்ஸ். ஓகே, ஆல்கஹால் எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிங்க. ஆல்கஹாலில் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். எத்தனால், மெத்தனால். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட்டர் மாலிகுல். அடுத்த டெஸ்ட் பாருங்கள். வாட்டர் மாலிகுல் இதெல்லாம் நீங்கள் 5 மார்க்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட் வித் அனதர். Each water molecule is linked to 4 other through the hydrogen bonds. The shorter distance 100 picometer correspond to the covalent solid, and the longer distance 180 picometer correspond to hydrogen bond dotted lines. So water molecule form என்னமா? Water molecule னா அந்த H O bond H. ஓகே, ஹைட்ரஜன் பாண்ட். இதேமாதிரி நியர்பையில் இருக்கக்கூடிய அனதர் வாட்டர் மாலிகுல் இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள். அனதர் வாட்டர் மாலிகுல் ஹச் ஓ ஹச், இது வாட்டர் மாலிகுல். ஸோ அனதரில் ஹச் ஓ ஹச். ஸோ இங்கே இருக்கிற ஹச் பாண்டாகும். இங்கே ஒரு ஆக்சிஜன் வந்து என்ன செய்யணும்? ஈச் ஆக்சிஜன் வந்து பாண்ட் எடுத்து 4 ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் முடியும். 4 ஹைட்ரஜன், அதில் 2 வந்து கோலன் பாண்டாக இருக்கும். ஒரு ஆக்சிஜனேட் வந்து 4 பாண்ட் ஃபார்ம் முடியும். ஆனால் ஹைட்ரஜன் வந்து என்னது? 2 ஹைட்ரஜன். இது வந்து நார்மல் கோலன் பாண்டு, இது நார்மல் கோலன் பாண்டு. ஆனால் இது 2 தான் என்னது? ஹைட்ரஜன் பாண்டு. டு அண்டர்ஸ்டாண்ட்? சொல்கிற மாதிரி வாட்டரு, வாட் இஸ் இஸ் வாட்டர் ஃபார்முலா? H2O. ஓகே, இது நார்மல் கோலன் பாண்டு. ஸோ ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானைட், ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6, 2 கூட பாண்ட் ஆயிரும். ஸோ அது இல்லாமல் 2 லோன் பேர் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வேலன்ஸ் 2 இருக்கு இல்லையா? ஸோ இங்கே ஒரு வாட்டர், இது அனதர் வாட்டர் மாலிகுல். ஸோ அனதர் இது வந்து என்னது? வாட்டர் மாலிகுல். ஸோ இதுமாரி 4 பாண்ட் இருக்குது. அதுமாதிரி இல்லை ஈச் ஆக்சிஜன் ஆட்டத்தில் என்ன செய்யும்? ஒவ்வொரு என்னது? அடுத்த 4 வாட்டர் மாலிகுலோட 4 ஹைட்ரஜனோட பாண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு எல்லாமே. ஓகே, ஸோ அதை இங்கே டயக்ராம் ட்ரா பண்ணியிருப்பாங்க. வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட் வித் அனதர். மற்ற அதாவது 4 டைப்பான பாண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈச் வாட்டர் மாலிகுல்ஸ் லிங்க்டு டு 4 அதர் த்ரூ தி ஹைட்ரஜன் பாண்ட். அந்த ஸ்டார்டட் டிஸ்டன்ஸாக இருக்கும் அந்த ஹைட்ரஜன் பாண்ட் கரஸ்பாண்ட் டு கோலன் பாண்டை விட. ஓகே, இங்கே பாருங்கள், வாட்டர் ஃபார்முலா H2O. ஓகே, இது தான் செய்யும். அடுத்ததில் இருக்கக்கூடிய வாட்டரில் இருக்கக்கூடிய H கூட பாண்ட் ஆயிரும். இது அனதர் வாட்டர் மாலிகுல். இதேமாரி அனதர் வாட்டர் மாலிகுலில் இது பாண்ட் ஆயிடுச்சா? ஸோ இதுதான் நார்மல் கோலன் பாண்ட் சொல்லக்கூடிய, இதுதான் வந்து நார்மல் கோலன் பாண்ட் சொல்லக்கூடிய கரஸ்பாண்டிங் கோலன் பாண்டு. ஸோ அதை விட இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து 100 பிகோமீட்டர். 100 பிகோமீட்டர் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸு. இதை விட சாலிட் கோலன் பாண்ட் இருக்கு இல்லையா? கரஸ்பாண்டிங் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் 100 பிகோமீட்டரு. கோலன் பாண்டில் இருந்து என்னது? 180 பிகோமீட்டரு. ஓகே, ஹைட்ரஜன் பாண்டை விட என்னது? த ஸ்ட்ராங்கர் டிஸ்டன்ஸ் 180 பிகோமீட்டர்ஸ் கரஸ்பாண்ட் டு ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இது வந்து 180 பிகோமீட்டர். இது நார்மல் பாண்டு. இந்த பாண்ட் இது வந்து 100 பிகோமீட்டராக இருக்கும். அந்த ஸ்ட்ராங் கோலன் டாட்டட் அப்படின்னா இங்கே பாருங்கள், டாட்டட் அப்படிங்கிறது சாலிட் லைன், திக் லைன்ஸ், அதாவது கோலன் பாண்டு. சாலிட் லைன்ஸ் திக் லைன்ஸ், ஸ்ட்ராங் இப்படி இல்லையா? ஓ பாண்ட் ஹெச். இதுதான் என்னது? சாலிட் லைன்ஸுங்கிறது. ஓகே, லாங்கர் டிஸ்டன்ஸ் இது எவ்வளோனா 180 பிகோமீட்டர். இதோட லென்த் வந்து 180 பிகோமீட்டர். ஸோ இது 180 பிகோமீட்டர் தான். பட் இது டாட் ஆகி போய் ஃபார்ம் பண்ணதில்ல, இது வந்து ஒன்லி இந்த 100 பிகோமீட்டர். அடுத்த வாட்டரில் இருக்கக்கூடிய கடலை இது 100 பிகோமீட்டர். இது ஷார்ட்டாக தான் இருக்கும், இது கொஞ்சம் லாங்கராக இருக்கும். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? மீனிங் புரியுதா? இது திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறேன். வாட்டர் திரும்ப HOH. இதுமாதிரி நிறைய வாட்டர் ஏன் லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்குன்னா இதே ரீசன்ஸ். Why water is liquid state? Because of intermolecular hydrogen bond exists between the water molecule. நம்ம ட்ரிங்க் பண்ணக்கூடிய வாட்டரில் லார்ஜ் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் அசோசியேட்டட் பை intermolecular hydrogen bond. எல்லா வாட்டர் மாலிகுலில் இருக்கக்கூடிய ஈச் ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் பாண்டோடு சரௌண்டட் பை 4 ஹைட்ரஜன் ஆட்டம். 2 ஹைட்ரஜன் வந்து பாண்டு, ஒன்று வந்து 2 வந்து கோலன் பாண்டாக இருக்கும். ஓகே, 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். பட் அது 2 கோலன் பாண்டு, 2 ஹைட்ரஜன் பாண்டு. ஸோ அப்போ அதெல்லாம் அதுமாரி நிறைய வாட்டர் மாலிகுல் அசோசியேட் ஆகிருக்கும். அதான் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ லிக்விடாக இருக்கிறதால அது எப்போ பாயில் ஆகுமா, எப்போ அந்த பாண்ட் பிரேக்கப் ஆகுதோ அதான் பாயில் ஆகுதுன்னு அர்த்தம்.
இந்த பாண்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் அதுக்கான டெம்பரேச்சர் டைம் அதிகமாக எடுத்துக்கும். லிசன் பண்ணிட்டு வாங்க. இந்த பாயிலிங் பாயிண்ட்னா என்ன மீனிங்னா, எந்த டெம்பரேச்சரில் வந்து ஒரு லிக்விட் வந்து வேப்பராக மாறுது, அதான் பாயிலிங் பாயிண்ட்டு. கேளுங்க, எந்த டெம்பரேச்சரில் ஒரு லிக்விட் வந்து வேப்பராக மாறுதோ அதான் பாயிலிங் பாயிண்ட், டெம்பரேச்சர் தான் பாயிலிங் பாயிண்ட்டு. ஸோ எப்போ அது லிக்விட் வேப்பராக மாறுதுன்னா, அங்கே பிட்வீன் தி அசோசியேட்டட் ஹைட்ரஜன் பாண்ட் இருந்துச்சு இல்லையா, அந்த ஹைட்ரஜன் பாண்ட் எல்லாமே பிரேக்கப் ஆகணும். எப்போ வந்து எல்லா ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக்கப் ஆகுதோ அப்போ தான் பாயில் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ ஹைட்ரஜன் பாண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். ஏன்னா பாண்டாக இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல அது ரொம்ப பிரேக் பண்ணுறது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் ஹைட்ரஜன் பாண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அங்கே வந்து பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ வாட்டர் மாலிகுலை பொறுத்த வரைக்கும் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் ஒரு வாட்ரு. ஸோ ஒய் வாட்டர் இஸ் லிக்விட்னு கேட்டாங்கன்னா, ஒய் வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் லிக்விட்னு கேட்டால் டியூ டு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இஸ் ஆர் அசோசியேட்டட் பை தி இன்டர்மாலிகுல். நாட் ஓன்லி 2 வாட்டர் மாலிகுல், நிறைய வாட்டர் மாலிகுல்ஸ் இது சேம் லைக் தட். இது ஒரு வாட்டர் மாலிகுல். ஸோ அனதர் வாட்டர் மாலிகுல் இங்கே பாருங்கள், H பாண்ட் O பாண்ட் H. ஸோ அதேமாதிரி அனதர் வாட்டர் மாலிகுல் O பாண்ட் H. இப்படி இல்லை, நிறைய வாட்டர் மாலிகுல் லிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய O பாண்ட் வந்து H பாண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி பாண்ட் ஆகிருப்பாரு. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதேமாரி இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஆக்சிஜன் அட்ஸ் ரெண்டு பேர்த்தினா இருக்குது, 4 பாண்ட் இருக்குது பாருங்களேன், 4 பாண்ட் இருக்கா. ஸோ இது ரெண்டும் என்னது கோலன் பாண்டு, இது ரெண்டும் என்னது ஹைட்ரஜன் பாண்டு. இது எவ்வளோ பிக்கோமீட்டர், இது 100 பிக்கோமீட்டர் தான். இங்கே எவ்வளோ 180 பிக்கோமீட்டர். இது ஷார்ட்டர் பாண்டு தான். ஸோ இதுமாரி நிறைய வாட்டர் மாலிகுல் இதேமாரி ஈச் ஆக்சிஜன் ஆட்டம் சரௌண்ட் பை 4 ஹைட்ரஜன் ஆட்டம். 4 ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் பாண்டு வந்து 2 ஹைட்ரஜன் பாண்டு தான் இருக்கும். புரியுதா? 2 கோலன் பாண்ட் இருக்கும். ஹைட்ரஜன் ஆட்டம் 4 ஹைட்ரஜன் ஆட்டத்துக்குள்ள த்ரோ பாண்டாக இருக்குது. ஸோ பாண்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா, லென்த் மீன்ஸ் பிக்கோமீட்டர், டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் மீன்ஸ் பாண்ட் லென்த்து லாங்கராக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் கோலன் பாண்டில். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், வாட்டர் ஏன் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குன்னா இது ஆன்சர் பண்ணும். ஏன் லிக்விட்னா, ஸோ இப்போ வாட்டர் வந்து நம்ம ஏன் லிக்விட்ஸ்னா டியூ டு நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் அசோசியேட்டட் பை இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டு. ஸோ எல்லாம் நிறைய அசோசியேட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன் ஐஸ். ஸோ ஐஸ் அப்படிங்கிறது சாலிட் ஆர் லிக்விட் ஸ்டேட். சாலிட் ஆர் லிக்விட் ஸ்டேட். இந்த சாலிட் லைன்ஸுங்கிறது நார்மல் கோலன் பாண்டு, டாட்டர் லைன்ஸுங்கிறது ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஓகே, அதெல்லாம் ஓகே. இப்போ பாருங்கள், ஐஸ் அப்படிங்கிறது என்னமா, வாட் இன் ஐஸ் அப்படின்னா அது வாட்டர் தான், H2O தான். பட் ஆனால் சாலிட் ஸ்டேட் இருக்கும்போது, சாலிடாக இருக்கும்போது இன் ஐஸ் ஆட்டம், இன் ஐஸ் each atoms surrounded by tetrahedrally 4 water molecule through the hydrogen bond. ஓகே, டெட்ராஹெட்ரலி. ஸோ இப்போ டெட்ராஹெட்ரலாம் இங்கே வரும் இந்த மாரி தான். ஓகே, ஒரு வாட்டர் மாலிகுல் சுற்றினா டெட்ராஹெட்ரல், ஒரு ஆக்சிஜன் இப்படி வாட்டர் இப்படி இருக்குன்னா ஒரு இதை சுற்றினது 4 வாட்டர் மாலிகுல் இருக்கும். 4 வாட்டர் மாலிகுல், 4 வாட்டர் மாலிகுல் த்ரூ தி ஹைட்ரஜன் பாண்ட் மூலம். ஓகே, 4 வாட்டர் ஒவ்வொரு இதுக்கும் அதேமாதிரி அப்படியே கனெக்ட் ஆகிட்டே போய்ட்டுருக்கும் இதேமாரி. ஓகே, இன் ஐஸில் ஈச் ஆட்டம் இஸ் சரௌண்டட் பை 4 டெட்ராஹெட்ரலி 4 வாட்டர் மாலிகுல் த்ரூ தி ஹைட்ரஜன் பாண்ட் மூலம் லிங்க் ஆகிருக்கும். தட் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 ஹைட்ரஜன் ஆட்டம். 2 lone pair of electron of oxygen atom in each water molecules allow the formation of 3-dimensional structure. இதுதான் 3-dimensional structures. ஓகே, என்ன மீனிங் அப்படின்னா, வாட்டர் ஃபார்முலாமா H2O. ஆல்ரெடி இதை திரும்ப தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது மேலே 2 லோன் பேர் இருக்கும். ஓகே, அந்த 2 லோன் பேர் ஆக்சிஜன் மேலும். ஸோ பக்கத்தில் நியர்பையில் இருக்கக்கூடிய வாட்டர் என்ன செய்யும், ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம். இதுதான் பாண்ட் ஆகுது, இதுதான் அப்படி பாண்ட் பண்ணுறது. டாட்டடில் ஆக்சிஜன் மேலே கூடிய 2 லோன் பேர் ஆட்டம்ஸ். லிசன் பண்ணுங்கள், ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் and 2 lone pair electron on the oxygen atom. 2 lone pair, ஏன்னா ஆக்சிஜன் மேலே 2 lone pair இருக்கும். 2 lone pair electron on the oxygen atom in each water molecule allow the formation of 3-dimensional structures. 3-dimensional structure produce பண்ணுது. This arrangement create the open structures which accounts for the lower density of ice compared with the water at 0 degree Celsius. Listen பண்ணுங்கள், this arrangement creates open structures which account for the lower density of ice compared with the water at 0 degree Celsius. வாட்டர் 0 டிகிரி செல்சியஸில் கம்பேர் பண்ணுறோம். 0 டிகிரி செல்சியஸ்னால் எக்ஸாக்ட் 0 டிகிரி செல்சியஸ். அதில் வாட்டர் ஆக்ட் பண்ணோம், லிக்விடாகவும் இருக்கும். அந்த இடத்துல வாட்டர் ஆக்ட் 0 டிகிரி செல்சியஸில் இருக்க விட அப்போ ஐஸ் ஃபார்மில் இருக்கும்போதோட டென்சிட்டி தான் ரொம்ப இருக்கும்,
நாங்கள் லோயர் டென்சிட்டியாக இருக்கும். லோயர் டென்சிட்டி ஃபார் தி ஐஸ் மீன்ஸ் டெம்பரேச்சர், அதுவும் வாட்டர் தான், பட் வந்து 0 டிகிரி செல்சியஸ் இருக்க விட ரொம்ப லோயர் டென்சிட்டி வந்து ரொம்ப என்னது லோயராக இருக்கும். திஸ் அரேஞ்ச்மெண்ட் கிரியேட்ஸ் தி ஓப்பன் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் அக்கௌண்ட் ஃபார் தி லோயர் டென்சிட்டிக்கான காரணமே இதுதான் ரீசன்ஸ். திஸ் அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ ஏன் வந்து ஐஸ் வந்து லோயர் டென்சிட்டியாக இருக்குது வாட்டரை விட, வாட்டர் 0 டிகிரி செல்சியஸை விட, வாட்டரை விட கிடையாது, 0 டிகிரிஸ்லேயும் என்னது ஐஸ் தான். 0 டிகிரிஸில் இருக்கக்கூடிய வாட்டரை விட ஏன் நார்மல் ஐஸில் இருக்கக்கூடிய டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கான ரீசனே வந்து இந்த 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுது. இந்த இதான். ஸோ இந்த ரீசன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, இது 2 மார்க் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணி தெரிஞ்சுங்க. ஸோ அதேமாரி அன்லைக் while in liquid state இருக்கும்போது, unlike ice where hydrogen bondings occur long range, strong hydrogen bond prevail only in short range, so therefore denser packings. ஓகே, ஸோ அதேமாரி தான் அதே லிக்விட் ஸ்டேட்டில் பாருங்கள், அதே இது ஐஸில் சாலிடில் பார்த்தோம். அது லிக்விட் ஸ்டேட், ஐஸுங்கிறது சாலிட் ஸ்டேட்டு. ஸோ லிக்விடை பார்க்கும்போது லிக்விட் வாட்டரை பார்க்கும்போது அன்லைக் வாட்டர் ஐஸில் உள்ள மாதிரி இருக்காது. ஹைட்ரஜன் பாண்ட் ஆக்கிறது ஓவர் லாங் ரேஞ்சை தாண்டி ஓவரில் இருக்கும். ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங் கேட்குறோம். ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது லிக்விட் ஸ்டேட்டில் ப்ரிவில்ஸ் ஒன்லி. ஸோ அண்டு தேர்ஃபோர் டென்சர் பேக்கிங் வந்து அது ரொம்ப டென்சிங் பேக்கிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்துங்க. ஸோ இது வந்து லிக்விட்ஸில் கூடிய ஹைட்ரஜன் பாண்ட் சொல்கிறாங்க. வேர் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து எங்கே அதிகமாக இருக்கோ liquid water, unlike water, hydrogen bonding occurs over a long range. A strong hydrogen bond prevail only short range மட்டும் தான் இருக்கும். and therefore denser packing இருக்கும். denser packing என்னது liquid hydrogen bondல ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், லாஸ்ட் ஒன்று ஹைட்ரஜன் பாண்ட் occur நாட் ஓன்லி சிம்பிள் மாலிகுல். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ரு அமோனியாலாம் பார்த்தோம் இல்லையா, ஹைட்ரஜன் பாண்ட் வந்து நாட் ஓன்லி சிம்பிள் மாலிகுல் வாட்ரு அமோனியா அதில் மட்டும் இருக்குது கிடையாது. பட் ஆல்சோ எங்கே இருக்குது, காம்ப்ளெக்ஸ் பயோமாலிகுலையும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. பயோமாலிகுல்ஸ் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ், டிஎன்ஏ இதுலேயும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்டு பயோமாலிகுலையும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ப்ரோட்டீன்ஸ்லேயும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தே ஆர் க்ரூசியல் ஃபார் தி பயாலஜிக்கல் ப்ராசஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் தி க்ரூசியல் பயாலஜிக்கல் ப்ராசஸ். Okay, not only simple molecule, hydrogen bond not only occur in the simple molecule but also in complex biomolecule. I mentioned that they are crucial. Hydrogen bonds are crucial for the biological, important for the biological process. Okay, for example, hydrogen bond play an important role in the structure of another deoxyribonuclease. That DNA oda full form. DX oda structure la romba important role irukku DNA, and they held together helical nuclei of chains. ஸோ தான் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ட்ராப் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த டாட்டடில் இதெல்லாம் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். டிஎன்ஏயில் 2 ஹெலிக்கல்ஸ்க்கு இடையில் டூ ஐடென்டிக்கல் இதான் ஹெலிக்கல்ஸ், இதான் என்னது ஹெலிக்கல் 2 நியூக்ளிக் ஆசிட் செயினில் அங்கே ஸ்டாண்டு கிடையாது, அங்கே டுகெதர் பை 2 இதாக ஸ்டாண்டை லிங்க் பண்ணக்கூடியதான ஹைட்ரஜன் பாண்டு தான் இது டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் பயாலஜியில் படிப்பீங்க. அந்த டிஎன்ஏயில் வந்து ஸோ இந்த 2 ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இந்த டாட் வச்சுருக்காங்க பாருங்கள், அது என்னது அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட்ஸில் அங்கே என்னது ஹைட்ரஜன் பாண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்லாம் தேவைப்பட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த இதான் ஹைட்ரஜன் பாண்ட், இந்த டாட்டெலாம் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, இந்த கலர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆக்சிஜன். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன், இதில் கூடிய ஹைட்ரஜன். ஓகே, இதில் கூடிய நைட்ரஜன், இதில் கூடிய ஹைட்ரஜன். ஸோ இதுமாரி ஹைட்ரஜன் பாண்ட் வரும். இங்கே வந்து 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும், இங்கே 2 தான் இருக்கும். ஓகே, அதே தான் இங்கே கான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே 3, இங்கே 2. ஓகே, இங்கே 3, இங்கே 2. ஓகே, ஸோ இது வந்து பயாலஜியில் நம்ம டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ பயாலஜிக்கல்லையும் இது வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. இந்த ஹெலிக்கல் வந்து 2 இணைக்கிறது வந்துன்னா ஹைட்ரஜன் பாண்ட் இணைக்குது, நாட் ஓன்லி சிம்பிள் மாலிகுல். ஸோ இதுமாதிரி ஆர்கானிக் மாலிகுல்ஸ், பயோமாலிகுல்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதெல்லாம் ப்ரெசென்ட், ப்ரோட்டீன்ஸ், டிஎன்ஏலாம் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் இட் இஸ் குரூசியல் ஃபார் பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ். Structure of DNA, they held together to helical nucleic acid chains. ஸோ அது 2 இணைக்கக்கூடியது வந்து ஹைட்ரஜன் பாண்ட் தான். ஸோ இதுதான் இங்கே சென்டராக ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ இது டீப்பாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து சம்டைம் ஆக்சிஜனோட பாண்டாக இருக்கும், சம்டைம் நைட்ரஜனோட பாண்டாக இருக்கும். ஸோ ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே.